ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இன்று நான் ஒரு வாக்கை உனக்காக எடுத்து வந்திருக்கிறேன். உனக்காக நான் கொண்டு வந்திருக்கும் வாக்கை தவறவிடாதே. இழப்புகள் அதிகமாக வர காத்திருக்கிறது. இந்த இழப்புகளை நீ பெற்றுவிட்டால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் தான் இப்போது உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். என் வாக்கு எத்தனை முக்கியம் என்பது இப்போது உனக்கு புரியவில்லை என்றாலும், நாளை என்ற நாளில் உன் இழப்புகள் யார் கொடுக்கிறார்கள், எப்படி கொடுக்கிறார்கள் என்று தெரிந்த பின் வருத்தப்படுவாய். முழுமையாக இதை கேள், இறுதி வரை இதை கேள். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக உனக்கு அமையும். உன் வாழ்க்கை மட்டுமல்லாமல் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் காப்பாற்றத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன். என் வருகையை உதாசீனப்படுத்தாமல் என்னை வரவேற்று என் வாக்கை முழுமையாக கேட்டுக்கொள்வாய். தங்கமே, இன்று ஒரு நாள் நான் சொல்வதை தொடங்கு என் பிள்ளையே. இந்த நாளில் நான் உனக்கு கொடுக்க போகும் வாக்கினால் உன் இழந்த வாழ்க்கை மட்டுமில்லாமல் இனி வரப்போகும் வாழ்க்கையிலும் உன் எதிரியும் துரோகமும் எதுவும் இல்லாமல் தீய சக்திகளிடம் இருந்து உன்னை மீட்டு உன் வாழ்க்கையை நான் சுத்தப்படுத்த முடியும். தங்கமே, நான் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன், முயற்சிகளை கையெடு, நல்ல முடிவுகளை உன் தாய் நான் கொடுக்கிறேன் என்று. முயற்சிகளை எடுக்க நீ இங்கே பயந்து வருகிறாய். உன் மனதில் பயம் இருக்கும் வரைதான் தீய சக்திகள் உன்னை துரத்தி கொண்டிருக்கும். உன் பயத்தை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் இருப்பதை போராடி நான் வென்று விடுவேன் என்ற எண்ணத்தோடு எதிர்த்து நிற்க நீ பழகிவிட்டாய் என்றால் எதுவும் உன்னை எதிர்த்து வராது என் தங்கமே. உன்னை பார்த்து அது பயந்து ஓடும் அளவிற்கு மாற்றங்கள் வந்துவிடும். உன் எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் உன்னை பார்த்து அச்சமடைந்து நீ வரும் வழியை விட்டு அவர்கள் வேறு வழிக்கு சென்று விடுவார்கள். அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை தவறாமல் செய். அப்போது உன் வாழ்க்கையில் எதிரியும் துரோகியும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து கடந்து வரலாம். அதுபோல உன் பிள்ளைகளும் சரி, உன் சந்ததிகளும் சரி, துரோகிகள் இல்லாமலும் எதிரிகள் இல்லாமலும் கூட வாழலாம் என் தங்கமே. அதற்கு நீ இப்போது விதை போட வேண்டும். நீ விதை போட்டால்தான் அதில் வளரும் கனிகளை உன் சந்ததி சுவைக்க முடியும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக் கொண்டு நான் சொல்வதை இன்றே செய். தங்கமே, அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்று நீ நினைத்த காரியத்தை, நீ நினைத்த வாழ்க்கையை பெற்று நிம்மதியாக உன் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழலாம். இழந்தது மட்டுமல்லாமல் இல்லாததையும் பெற்று நீ வாழலாம். சந்தோஷமாக வாழ்வதும் துக்கத்தோடு வாழ்வதும் இப்போது உன் கைகளில் தான் இருக்கிறது. எதையும் தள்ளிவிட்டு போய்கொண்டே இருந்தால் காரியங்கள் இங்கே நடக்காமல் தேக்கமடைந்து நிற்குமே ஒழிய எதிலும் வெற்றி காண முடியாது என்ற உண்மையை புரிந்து கொண்டு முயற்சிகளை கையெடுக்க முன்வா. நான் அனைத்திலும் முன்னேற்றங்களை கொடுத்து நல்ல முடிவையும் கொடுக்கிறேன். இன்று நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? என் கையில் ஒன்றை எடுத்து வந்திருக்கிறேன் உனக்காக. அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கொள். அதில் உன் எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, அவரின் பெயரை அதில் எழுதி அதை பூஜை அறையில் வைத்துவிடு என் தங்கமே. அந்த கற்பூரம் கரைய கரைய உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகளும் சரி, துரோகியும் சரி கரைந்து போவார்கள். பல முயற்சிகளை கையெடுத்தால் ஒன்றில் வெற்றி பெறுவாய். முயற்சியே எடுக்காமல் முன்னேற வேண்டும், வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் பூஜ்ஜியத்தில் நிற்குமே ஒழிய ஒரு அடி கூட வெற்றி பாதையை நோக்கி உன்னால் எடுத்து வைக்க முடியாது. நான் சொல்வதை ஒருமுறை செய்து பார். நான் சொல்வதையெல்லாம் ஒருமுறை செய்து பார். மாற்றங்கள் கிடைக்கவில்லை என்றால் கேள்வி கேள் என்னை. தங்கமே, உனக்காக இந்த ஆதிபராசக்தி எடுத்து வந்ததை நீ உபயோகித்து அதில் முன்னேற்றத்தை காண்பாயாக. உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் அன்னையை வெறும் கையில் அனுப்பாமல் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை மனதார எனக்கு கொடு. நல்ல நேரம் துவக்கமாகும். ஒருமுறை சோதித்துப்பார். ஓம் சக்தி. நன்றி.